வணக்கம். கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிட்றத குறைச்சோம்னா உடல்ல ஏற்படுற மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் உணவுகள் சரியான அளவுல எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது மதில் மேல் போன மாதிரி அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது, குறைவாகவும் எடுத்துக்க கூடாது. அமுதம் போல சரியான அளவுல எடுத்துக்க வேண்டியது உணவு தான் கார்போஹைட்ரேட் உணவுகள். வெள்ளை அரிசி சாதம், தானிய உணவுகள், உருளைக்கிழங்கு, வெண்ணெய் பழம் இதெல்லாம் சிறந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இனி கார்போஹைட்ரேட் உணவுகள் கணிசமா குறைச்சி இருக்கிறதுனால உங்களுடைய உடல்ல ஏற்படுற மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். உடல்ல நீரின் எடை குறையும். கார்போஹைட்ரேட் உணவுகள் நீங்க குறைச்சி சாப்பிடும்போது உங்களோட உடல்ல இருக்கிற நீர் எடை கணிசமா குறையும். ஃப்ளூ காய்ச்சல். கார்போஹைட்ரேட் தான் மூளைக்கான முக்கிய எனர்ஜி. நீங்க கணிசமான அளவுல கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்றத குறைக்கும் போது மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம சோர்வுற நிலை ஏற்படலாம். இதனால கிளைக்கோஜன் அளவும் குறையிற வாய்ப்புகள் இருக்கு. இதனால கொழுப்பும் நிறைய குறையும். விளைவுகள். இதன் விளைவா வாய் துர்நாற்றம், வாய் வறட்சி, சோர்வு, உடல் வலிமை குறைவு, தூக்கமின்மை, குமட்டல் இதெல்லாம் ஏற்படலாம். பசி. கார்போஹைட்ரேட் உணவுகள் உங்களுடைய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால இதை முற்றிலுமா தவிக்கும் போது பசி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சமயத்துல நீங்கள் நார்சத்து உணவுகளை சேர்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நார்சத்து உணவுகள் உங்களோட பசியின்மை மற்றும் பசி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கூடியதா இருக்கு. இதயம் மற்றும் நீரிழிவு பிரச்சனை. கார்போஹைட்ரேட் இருக்கிற சில தானிய உணவுகளை நீங்க தவிர்த்தீங்கன்னா இதயம் மற்றும் நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் முக்கியமா டைப் 2 நீரிழிவு அதிகரிக்கத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. தானியங்கள், இதயம், உடல் பருமன், நீரிழிவு இதனால இருந்து காக்கக்கூடிய உணவுகளும் இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டோ இந்த உணவுகளை தவிர்க்க கூடாது. எனர்ஜி குறையும். கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கிறதுனால உங்களோட உடல்ல எனர்ஜி குறையும். தானிய உணவுல இருக்கிற இரும்பு, மேக்னீசியம், விட்டமின் பி போன்ற இதனாலதான் நம்மளுடைய உடல்ல எனர்ஜியை பாதுகாக்குது. தானிய உணவுகளை தவிர்க்கிறது தவறு. மலச்சிக்கல். தானிய உணவுகள் மற்றும் அதுல இருக்கிற நார்சத்து உங்களோட செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை தவிர்க்க உதவி செய்யும். இந்த உணவுகளை நீங்க தவிர்க்கும் போது மலச்சிக்கல் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. மனநலம் அதிகரிக்கும். நீங்க இந்த உணவுகளை சரியான முறையில சரியான அளவுல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனநிலை மேம்படையும். அது மட்டும் இல்லாம நம்மளோட மூளையும் சுறுசுறுப்பா இயங்கும். நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.